தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுகவின் நிலைப்பாடு என்றும் ஒன்றுதான் என்று எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்தார். மேலும் வரப்போகாத ஒரு மசோதாவை வைத்து முதல்வர் பேசிவிட்டு சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த டீலிமிட்டேஷன் மசோதா நாடாளுமன்றத்தில் வரவிருப்பதாகவும் அந்த மசோதாவில் திமுக நிலை என்ன என்று ஒரு கேள்வியினை எழுப்பிவிட்டு சென்றார். வராத மசோதாவுக்கு வரப்போகிறது என்று அந்த கட்சியின் தலைவரே எடுத்து கொடுத்தவுடன் அந்த கட்சியின் வாளாக செயல்படும் தமிழ்நாட்டின் அந்த கட்சியின் தலைவர் ஒருவர் 17ஆம் தேதி வருகிறது மசோதா, 16ஆம் தேதி வருகிறது மசோதா, பாருங்கள் திமுக நிலைப்பாட்டை பாருங்கள், என்ன செய்ய போகிறார்கள் பாருங்கள் என்று அவரும் அவர் பங்குக்கு வீர வசனம் பேசினார். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், வராதா மசோதா பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் திமுக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு, தமிழ்நாட்டுக்கும் எல்லளவுக்கும் எந்த தீங்கும் வரவிடக்கூடாது. திமுகவின் நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தற்போதைய 7.18% ஒதுக்கீடு சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றம் அதே இடஒதுக்கீடு இருந்தே தீர வேண்டும், தமிழ்நாட்டுக்கு எந்தவித பாதிப்பு வரக்கூடாது என்று கடந்த மார்ச் மாதம் முதல் முறையாக தென்னக முதல்வர்களை எல்லாம் தமிழ்நாட்டிலே அழைத்து ஒரு சிறப்பு கூட்டத்தை வைத்து அங்கே தீர்மானத்தை செய்தவர் எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். டீலிமிட்டேஷன் கூடாது, 543 ஃப்ரீஸ் செய்ய வேண்டும். அதை திமுகவும் ஆதரித்தது. அதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை நிலைப்பாடு ஆதரித்தோமா? ஆனால் நேற்று மாலை என்ன ஆயிற்று? தமிழ்நாட்டின் முதல்வர், இங்கு 2 தீர்மானங்களை போட்ட முதல்வர் திரு விஜய் அவர்கள், காங்கிரஸ் பேச்சை கேட்டு கைப்பாவையாக நடந்து கொள்ளும் திரு விஜய் அவர்கள் அமித்ஷாவை பார்த்தவுடனே நிலைப்பாட்டை மாற்றிவிட்டார். என்ன நிலைப்பாடு? ஃபேர் டீலிமிட்டேஷன். முதல்ல டீலிமிட்டேஷனை மாற்றக்கூடாது, 71 எப்படி இருந்ததோ அப்படியே ஃப்ரீ செய்யுங்கள் என்று அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டத்தில் தீர்மானம் போட்டுவிட்டு, சட்டமன்றத்தில் ஏகமனத்துடன் தீர்மானம் போட்டுவிட்டு, அமித்ஷாவை பார்த்தவுடன் கூட்டணி மாறிவிட்டாரா விஜய் என்ற கேள்விக்கு வருகிறது. பாஜக காங்கிரஸ் கூட்டணி விட்டு பாஜக கூட்டணிக்கு மாறிவிட்டாரா? இல்லை, அவருக்கு அமித்ஷாவை பார்த்தவுடன் பயம் வந்து விட்டதா என்ற அச்சம் வந்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.